சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு கிருபையான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்களும் நானும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படின்னா என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நாள் நான் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தேன், எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப சாட்சியாய் நான் வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் குறைஞ்சு போயிட்டேன், இன்னைக்கு இவங்கெல்லாம் என்னை மிரட்டுறாங்க, அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு பலனே இல்லை, அவ்வளோதான் போதும், இதுக்கு மேலே நான் எதையுமே செய்கிறதுக்கு முடியாது அப்படின்னு தளர்ந்து போன ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அப்படி நினைக்காத, உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றார். நான் நம்புகிறேன் அன்றைக்கு பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் வெகு தூரம், இனியும் வெகு தூரம் பிரயாணம் பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் அழைத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடியல, நம்முடைய ஜெபம் முடியல, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எந்த வேலையும் முடியல. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு திரும்பவும் உங்களுடைய ஓட்டம் வேகமாக போகிறது, உங்களுடைய ஊழியம் வேகமாக போகிறது, உங்களுடைய வேலை வேகமாக போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா, மறுபடியும் இந்த ஜெபத்திலே ஒரு புதிய ஓட்டத்தை நான் துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை இன்னும் நன்றாய் தட்டி ஆமென். என்னை துவங்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஊழியத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சிட்டு இந்த என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். சிலர் ஒருவேளை கேட்கலாம், இதுக்கு மேலே என்ன நீங்க வச்சிருக்காதீங்க, நான் யாருக்கு நான் இனி பயனா இருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு பாரமா தான் இருக்கிறேன், என் ஜீவனை எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க அப்படி நீங்க ஜெபம் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் கொடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு வேலையை மட்டும் நான் முடிச்சிட்டு போறேன் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு ஒரு வேலையே அல்ல, இரண்டு வேலையே அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் வெகு தூரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். எத்தனை தடை வந்தாலும், எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ பயப்படாத, நீங்க கலங்க வேண்டாம், ஆமே, நீ அஞ்ச வேண்டாம், நான் உன்னை வெகு தூரம் கொண்டு செல்ல போகிறேன். ஆமே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆண்டவர் என்னை கொண்டு இன்னும் பெரிய காரியத்தை செய்ய போறார். என் குடும்பத்திற்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் மாற போறேன். ஆமென். இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் என்னை பல காரியங்களிலே கர்த்தரனை பயன்படுத்த போகிறார். என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து யாரும் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையிலே உங்களுடைய கதையை முடிப்பதற்காக ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதிக்கல. இந்த சூழ்நிலையை உங்களை முடிப்பதற்காக ஆண்டவர் அனுமதிக்கல. அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு தூரம் நீங்கள் பிரயாணம் பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
பெரிய பெரிய காரியத்தை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் அனுமதித்திருக்கிறார். அந்த தேவன் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் சின்ன தூரம் அல்ல மகளே, நீ போக வேண்டிய தூரம் சிறு தூரம் அல்ல, நீ போக வேண்டிய தூரம் மிகப்பெரிய தூரம். கர்த்தர் என்னை பெரிய இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். இந்த மனுஷனை போல, தேவ மனுஷனை போல நமக்காக ஒரு காரியத்தை நம்ம கட்டிடுவோம், ஒரு மதில் சுவரை கட்டிடுவோம், ஒரு யோசனையில் வருவோம். அவ்வளோதான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகலை, அதனால நம்ம இவ்வளோதான் ஓடணும் போல தெரியுது, இதுக்கு மேலே ரொம்ப வேகமாக ஓடக்கூடாது போல, நமக்கு விதிச்சிருக்கிறது இவ்வளவுதான், இதுக்கு மேலெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய அந்த சூழ்நிலையின் நிமித்தமாக நம்முடைய ஓட்டம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லை, நம்மெல்லாம் அது பண்ண முடியாது, நமக்கெல்லாம் அது யாரும் தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் பார்த்து சொல்றாரு, இல்லவே இல்லை, இந்த சின்ன இதுவரைக்கும் உங்களுடைய நினைவு அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கு வேண்டிய சுகம் உங்களுக்கு வரும். அதற்கு வேண்டிய பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதற்கு வேண்டிய ஆள் பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரோ அதற்கான வாசல்கள் உங்களுக்காக திறக்கும். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்திற்கு தேவையான அத்தனையும் ஆண்டவரே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் என்னை பெருசா கர்த்தர் பயன்படுத்த போறாரு. ஆண்டவர் என்னை பெரிய காரியத்திற்கு ஆண்டவர் கொண்டு போப்பாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒரு ஒரு புது லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. உங்களை சுற்றி உங்களோடு படித்தவர்களை விட ஆண்டவர் ஒரு புதிய லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. ஆமென். உங்க சொந்தக்காரருடைய லிஸ்ட்ல கர்த்தர் உங்களை, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு தருவேன், ஒரு புதிய ஆரம்பம் உனக்கு உண்டாகும், நீ இழந்ததை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல இதோட உன்னுடைய ஓட்டம் முடியல, இந்த வியாதியோட உன்னுடைய ஓட்டம் முடியல, இந்த தோல்வியோடு உங்களுடைய ஓட்டம் முடியல, இந்த அவமானத்தோடு உங்களுடைய ஓட்டம் முடியல, இந்த ரிஜெக்ஷனோட உங்களுடைய ஓட்டம் முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இனிதான் நான் துவங்க போகிறேன். இந்த அவமானத்திற்கு பிறகுதான் உன்னுடைய ஓட்டம் ஆரம்பிக்க போகிறது. இந்த வியாதிக்கு பிறகுதான் உங்கள் ஓட்டம் ஆரம்பிக்க போகிறது. இந்த தோல்விக்கு பிறகுதான் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஓட்டத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அதற்கு வேண்டிய வழிகள் இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறது. இந்த 57வது நாள் கர்த்தர் திறக்கிறார். இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த மன உளைச்சலை பார்த்து எவ்வளவும் அஞ்ச வேண்டாம், இந்த வியாதியை பார்த்து எவ்வளவும் அஞ்ச வேண்டாம். இது உங்களுடைய ஓட்டத்திற்கு ஒரு நாளும் தடையாய் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்னுடைய வாய்ப்பு அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இந்த எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபை கொடுத்திருந்தார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் இதுவரைக்கும் நான் ஊழியம் செஞ்சுட்டேன், இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இல்லைன்னும் போது
கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார், ஒரு புதிய ஊழியத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். இன்றைக்கு இந்த 57வது நாள் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, நான் அநேகருக்கு புது வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த ஜெபம் முடிய நான் நம்புகிறேன், நீங்கள் நினையாத இடத்திலிருந்து ஒரு புது வாய்ப்புகள் உங்களுக்காக உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்க குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். ஆமென். நீங்கள் பயன்படும்படியாக ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்க சம்பாதிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்கள் ராஜாக்களோடு நிற்கும்படியாய் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். நீங்கள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். நான் நம்புறேன், நிறைய வாய்ப்புகள் நம்மை தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வரப்போகிறார். ஆமென். இது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்த அந்த வசனத்துல, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கும் போது, 26வது வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி எல்லாரும் சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குமே அதை பார்க்க ஆசையா இருக்குது. அப்போ ஆண்டவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ள வரும்போது யார் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, தோமா அந்த இடத்துல இல்லை. அவன் அந்த இடத்துல மிஸ் ஆயிட்டான். இப்போ அவருடைய எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நாங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்தோம், அவர் நின்னாரு, அவர் எங்களோட பேசினாரு, எங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு. நீ இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ விட்டுட்டியே, நீ எப்படி இனி பாப்ப? நீ ஒரு சரியான ஒரு லக்கியான ஆள் இல்லை. நாங்க எல்லாரும் அவரை பார்த்தோம். ஆனா இந்த மனுஷன்தான், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகிறதற்கு முன்பாகவே மனங்கசந்த அழுது, சரி ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருப்பாரா மன்னிக்க மாட்டாரா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு தடுமாற்றத்தில் இருந்தது இந்த மனுஷன்தான். ஆனா இந்த மனுஷன் ஆண்டவருடைய அந்த காட்சியில எல்லாரும் பார்த்துட்டாங்க, இந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஒரு தோமாவுக்காக ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டார்னா, கர்த்தர் அவர்களுக்கு காட்சி அளித்தார். தன்னுடைய வாழ்க்கையில இனி நான் ஆண்டவரை பார்ப்பேனா, திரும்ப நான் மிஸ் பண்ணிட்டனோ, நான் இருந்திருக்கலாமோ, நான் இப்படி இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு போயிட்டேனே, நான் போகாம இருந்திருக்கலாமே, இவ்வளோ பெரிய வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்ச அந்த மனுஷனுக்கு கர்த்தர் திரும்பவும் தன் காட்சி அளித்து, கர்த்தர் ஒரு கிருபையாய் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமென். நான் நம்புறேன், அதே இயேசப்பா, அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகள் ஒருவேளை சில வாய்ப்புகளை தவற விட்டிருக்கலாம். என் லைஃப்ல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனா அதை நான் தவற விட்டுட்டேன், அது எனக்கு போயிருச்சு. ஏதோ ஒரு சின்ன காரியத்தில், ஏதோ ஒரு மனுஷனுடைய சில விஷயத்தினால ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களை விட்டு உங்களோட தூரம் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை விட ஒரு மேலான வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது.
நம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. கர்த்தர் இந்த தோமாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர், எனக்கும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி ஆமேன். எனக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த வாய்ப்பை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி. சொல்லு ஹல்லேலூயா. என் ராஜா முன்னை செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னை செல்கிறார். வெற்றி. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து ஓசானா பாடிடுவே. ஓசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சொல்லுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய சீடன் இழந்து போன அந்த வாய்ப்பை நினைச்சு இன்னொரு டைம் நான் ஆண்டவரை பார்த்துக்கிட மாட்டேனா அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா கிருபையாய் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த ஒரு தரிசனம் அந்த மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க ஆசீர்வாதமாய் இருந்தது.
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நெக்ஸ்ட் இந்த ஜெபத்திற்கு பிறகு நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்புல நான் நம்புறேன் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க செட்டில் பண்ணி அதற்கு பிறகு இந்த ஒரு வாய்ப்பு உங்களை ஒரு உன்னதமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறது போல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறார். இழந்து போன அந்த வாய்ப்பை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, அஞ்சு நீங்க நிற்காதீங்க. என் ஆண்டவரிடத்துல 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு வழி உனக்கு அடையும் போது உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் 7 வழிகளை கர்த்தர் திறப்பார். 7. அதனால வாய்ப்புகளை கர்த்தர் நிறைய நமக்கு தரப்போறாரு. ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு அவனுக்கு திறந்திருக்குது, பக்கத்துல திறந்திருக்குது. ஆனா அந்த வாய்ப்புக்குள்ள அந்த மனுஷனால போகவே முடியல. இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பு, பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு, ஆனா என்னமோ தெரியல அவனுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அந்த வாய்ப்பை அந்த மனுஷனால பயன்படுத்திக்க முடியல. அங்க சுற்றி இருக்கிற நிறைய பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் அற்புத சுகம் பெற்று கடந்து போறாங்க. ஆனா இந்த மனுஷனால அதுல ஒண்ணுமே செய்ய முடியல. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை இரண்டாவது இருக்கும். அப்படின்னா வாய்ப்பு இருக்கும், ஆனா அதை செய்ய முடியாது. அதுல ஏதாவது ஒரு தடை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனையோ பேர் முன்னேறுவாங்க, அதுல நிறைய பேர் எழும்புவாங்க, நிறைய பேருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா நம்மளால மட்டும் கண்ணால பார்க்க தான் முடியும். அது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு வாய்ப்பு. இதுல போனா நான் நல்லா வந்துருவேன், இதுல போனா நல்லா வரலாம். ஆனா என்னமோ தெரியல, ஒரு பெரிய தடை, அதுக்குள்ள நுழையவே முடியாது, அந்த வாய்ப்பை நம்மளால பயன்படுத்திக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த 38 வருடமான வியாதியாயிருக்கிற மனுஷன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு புதிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே உண்டு பண்ணுறாரு. அந்த வாய்ப்பு வேற யாருக்காகவும் இல்லை, இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மட்டுமே திறக்கிறது. நான் இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த வசனத்தின்படி பாஸ்டர், என்னுடைய பக்கத்திலே இருந்த வாய்ப்பை என்னால பயன்படுத்த முடியல, என்னுடைய கண்ணால பார்த்த வாய்ப்புகளை என்னால பயன்படுத்த முடியல, எல்லாருக்கும் பொதுவா வைக்கப்பட்டது, ஆனா நிறைய பேர் அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு பயனா மாறுறாங்க. ஆனா என் குடும்பத்துக்கோ எனக்கோ அது ரொம்ப தூரமாக்கப்பட்டது, எனக்கு அதுல போகவே முடியல, என்னால எடுத்துக்கவே முடியல அப்படின்னு சோர்ந்து போய் அந்த மாதிரி வாய்ப்பை இழந்து யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களுக்காக மட்டும், உங்களுக்காக மட்டும். அதுல வேற யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அது யாருடைய நாலேஜுக்கும் தெரியாது. ஆமென். அந்த திறந்த வாசல் உங்கள் ஒருவருக்காக மட்டும், உங்களுடைய குடும்பம் ஒருத்தருக்காக மட்டும். நம்புறவங்க எஸ், அது உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி அந்த சவுலுக்கு முன்பாக ஒரு முன்னங்கால் தொடை அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருந்ததோ, அதே போல உங்க பிள்ளைகளுக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனுக்கு தனியாக ஒரு வாய்ப்பை தந்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நான் இழந்து போன வாய்ப்புகளை எனக்கு தருகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வச்சு விசுவாசிக்கணும். நான் இழந்து போன எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். நீங்க அதுக்கு சாட்சி சொல்லுவீங்க. மறுபடியும் ஒரு காட்சி உங்களுக்கு உண்டாகும், மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக திறக்கும். இன்னொன்று, நான் தவற விட்ட அப்படின்னா என்னுடைய பக்கத்துல இருந்துச்சு, என்னுடைய கண்ணுக்கு பார்த்தது மாதிரி இருந்துச்சு, எல்லாருக்கும் அது கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வாய்ப்பை என்னால பயன்படுத்தவே முடியல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை தவற விட்டுட்டேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இரண்டாவதாக
எதற்காக வாக்கு கொடுக்கிறாரு? இல்ல மகளே, இல்ல மகனே, 100 பேரோட சேர்ந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதை நீ தவற விட்டிருக்கலாம், அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாம போகலாம். ஆனா கர்த்தர், இது நீங்க விசுவாசிக்கணும், உங்களுக்கு மட்டும், எனக்கு மட்டும், நமக்கு மட்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு போட்டியாளராய் ஒருவரும் வர முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் வந்து நிற்க முடியாது. அது உங்களுக்காக மட்டும் கர்த்தர் திறக்க போகிறார். இது தீர்க்க தரிசனமாய் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. கர்த்தர் இதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி இந்த காரியத்திற்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பிள்ளைகளுக்கு தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த இடத்துல நீங்க போய் நிற்கும் போது அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதாய் மாறும். அது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுக்க போறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பிள்ளை ஒருத்தருக்கு மட்டும், ஒருத்திக்கு மட்டும் அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை மன சஞ்சலத்தோட இருக்கலாம். அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டானே, பக்கத்துல இருந்துச்சு, எத்தனையோ பிள்ளைய பயன்படுத்திட்டாங்க, ஆனா என் பிள்ளை அதை பயன்படுத்தாம விட்டானே, இனி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இனி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அவனுக்கு வருமா? கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஆமென். எனக்காக, ஒரே ஒருவனுக்காக ஒரு வாய்ப்பை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ண பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்கிறதற்கு வல்லவர். அவர் அங்கீகரிக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக ஆண்டவர் திறக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஞானமா நம்ம அதை செயல்படணும். சில நேரத்தில் சில வாய்ப்புகளை நம்மளே தவற விட்டுறக்கூடாது. நீங்க வேதத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனா 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்காமல் ஆமென் நின்று போனார்கள். அடுத்த வசனம், ஒரு எகிப்தியனை வெளியிலே கண்டு அவனை தாவீதினிடத்திற்கு கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. நீங்கள் 30ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். விடாய்த்து போனதினாலே தாவீதிற்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது, ஆமா, இவர்கள் தாவீதும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திடத்திற்கு சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். இப்போ இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ வேதம் சொல்லுது, இந்த தாவீது தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க உடனே ஆண்டவரிடத்துல தாவீது கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும்
திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவனோடு இப்பொழுது 600 பேர் இருக்கிறார். இந்த 600 பேர் தாவீதோடு சேர்ந்து தன்னுடைய இழந்து போன தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வருவதற்காக கிளம்புறாங்க. ஆனா கிளம்பின இடத்துல இந்த பேசோர் என்கிற ஆற்றண்டையில வந்த உடனே 200 பேர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப விடாய்த்து போனதுனால 200 பேர் போகாம அங்கேயே இருந்துட்டாங்க. ரொம்ப அப்படின்னா எங்களால் வர முடியல, எங்கள் மனைவி பிள்ளைங்க பிடிச்சிட்டு போனது உண்மைதான், பட் எங்களால் ஒரு அடி கூட நகர்த்த முடியாது, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியாது, எந்த வழியில ரைட் போனாங்களா லெஃப்ட் போனாங்களான்னு தெரியாது, இவர்களை தேடுறதற்கு எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை நாளில் இவளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா அந்த 200 பேருக்கு உள்ள இல்லாததுனால இந்த 200 பேரும் பேசோர ஆற்றண்டையிலே அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. எத்தனை நாள் ஆகுமோன்னு நினைச்சு. ஆனா இந்த தாவீது போன உடனே இந்த ஆற்றை கடக்கும்போது ஒண்ணு நடக்குது. அங்க ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், அவனுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அந்த மனுஷனை இவங்க காப்பாத்துறாங்க. உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 1.5 நாளுக்குள்ள அவங்க அத்தனையும் பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா திரும்பி வர்றாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து 1.5 நாளைக்குள்ள திரும்பி வர்றாங்க. இந்த பேசோர் ஆற்றண்டையில் இருக்கிற 200 பேருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். என்ன அப்படின்னா, சார் நம்ம இது தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா கண்டிப்பாக போயிருக்கலாம். 1.5 நாளைக்குள்ள வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாங்களா, இவ்வளவு சீக்கிரமா இவங்களுக்கு கிடைச்சிருச்சா, நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்முடைய பெரிய வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போய், ஆனா அவங்க எல்லாம் வரும்போது அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. யுத்தத்துக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய மனைவியை கொடுங்க, அவங்களுடைய பிள்ளைகளை கொடுங்க, ஆனா நம்ம எடுத்துட்டு வந்த பொருட்கள் எதுவுமே நம்ம கொடுக்க கூடாது. அது என்ன, இவங்க 200 பேர் ஆற்றுக்கு முன்னாடியே உட்காண்டாங்க, நம்ம எல்லாரும் போய் கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி நம்ம பிடிச்சிட்டு வரோம், இவங்க வாய்ப்பை தவற விட்டாங்க, இவங்களுக்கு அந்த ஃபேமிலியை கொடுக்கறத தவிர வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே தாவீதோட வாக்குவாதம் பண்றாங்க. உடனே தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீங்க எல்லாம் சொல்றது உண்மைதான், ஆனா இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வச்சிட்டு போன வஸ்துக்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த 200 பேரும் நாங்க வரலன்னு சொன்ன உடனே இந்த 200 பேர் இப்போ ஊருக்கு கிளம்புறாங்கல்ல, இவங்க ஏற்கனவே ஒரு ஊர்ல போரிடுறதுக்காக போய் அங்கிருந்து வரும்போது இங்க எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொருட்கள் எல்லாம் தங்க கூட இருக்குது, வைக்கிறதுக்கு கூடாரம் எதுவும் இல்லை, அத்தனை பேரும் அந்த பொருட்களோட பேகோட சுமந்துட்டு தான் வர்றாங்க. இப்ப 200 பேர் ஆற்றை கடக்க கூடாம ஆற்றுக்கு அந்த பக்கத்துல உட்கார்ந்த உடனே இவர்களுடைய எல்லா பொருட்களையும் இறக்கி எங்க வைக்கிறாங்க, அந்த 200 பேருக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. நீங்க வரல, நீங்க எங்க கூட யுத்தத்துக்கு வரல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க பொருட்கள் எல்லாம் நீங்க பத்திரமா பாத்துக்குங்க, நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த யுத்தத்திற்கு போகும்போது மற்ற பாரங்களை எல்லாம் இவங்கள்ட்ட இறக்கி வச்சுட்டு இவங்க மட்டும் இப்ப யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீது அந்த இடத்துல அதை கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீங்க 400 பேரும் என் கூட வந்தீங்க, ஆனா இந்த 200 பேருக்கு கீழே நம்ம எல்லா பொருட்களையும் பத்திரப்படுத்தினது இவங்க 200 பேர் தானே, அதனால இந்த யுத்தத்திலே கொள்ளையாடி கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் 400 பேருக்கு மட்டும் இல்ல 600 பேருக்கும் சரி சமமாய் பகிர வேண்டும் என்று இந்த தாவீது அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் நம்புறேன், தாவீது இருக்கிற அந்த இடத்துல என்னுடைய ஆண்டவர் அதைவிட மேலான கர்த்தர், மேலான கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நீங்க மிஸ் பண்ணிட்டோம், நாங்க தவற விட்டுட்டோம், அது திரும்பி எங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க யாரு நினைச்சாலும் நான் நம்புறேன், மனுஷன் என்ன கொடுக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒருவேளை எதிர்க்கலாம், அந்த 400 பேரும் இவனுக்கு கொடுக்கவே கூடாது, இவனுக்கு தகுதியே இல்லை, இவனால் அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், எத்தனை பேர் கொடுக்க மறுத்தாலும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தவறவிட்ட அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நடு நின்று அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ
அவர்களுக்கு எவ்வளவு கிடைத்ததோ அதற்கு சரிசமமாய் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிற அந்த நாவுகளை கர்த்தர் அதம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் உயர்வுக்கு விரோதமாய், உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு விரோதமாய், உங்களுடைய பதவிக்கு விரோதமாய் எந்த மனிதன் எழும்பி நின்றாலும் ராஜாவினுடைய கண்களிலே உங்களுக்கு ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட்டு, அதிகாரிகளுடைய கண்களில் கர்த்தர் ஒரு தயவை கட்டளையிட்டு, நீங்கள் இழந்து போன அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு செய்கிறதற்கு வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தவற விட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கர்த்தர் தேடி, அந்த தாவீது தேடி பார்க்குறாங்க. இவங்க பட்சத்தில் ஏதாவது பேச முடியுமா? இவங்களுக்காக ஏதாவது உதவி செய்ய முடியுமா? இவங்களுக்கு என்ன சொல்லி இவங்களுடைய வாயை அடைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல தாவீதிற்கு வெறும் 400 பேருக்கு மட்டும் கொடுக்கறதற்கு விருப்பம் இல்லை. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த யுத்தம் உங்களாலையும் என்னாலையும் உண்டானது அல்ல. இந்த யுத்தத்தை நமக்கு செஞ்சவர் யார் அப்படின்னா, இது அத்தனையும் நம்ம திருப்பி கொண்டது நம்முடைய பலத்தினால் அல்ல, இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன். அதனால நம்ம 400 பேர் மட்டும் இதை ஷேர் பண்றதுல எந்த நியாயமும் இல்லை. நம்ம யாருக்கும் தந்துடணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் 200 பேருக்கும் கொடுக்கணும். ஆனா 200 பேருக்கு கொடுக்கவே முடியாத அளவுக்கு இங்க ஒரு பெரிய தடை இருக்குது. அவங்க வரல இல்ல, அவங்க நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல, அவங்க வரல இல்ல. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, உன்னை தேடுறாரு, ஏதாவது ஒன்றை பண்ணி இந்த பிள்ளைகளை காப்பாற்றி விடலாமா. அப்பதான் அவருக்கு ஒரு தோணுது, உங்க பேகெல்லாம் அவங்க தானப்பா வச்சிருந்தாங்க, உங்க பெட்டியெல்லாம் அவங்க தானப்பா வச்சிருந்தாங்க, உங்க சட்டையெல்லாம் கழட்டி அவங்க தானப்பா கொடுத்துட்டு போனீங்க, எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்து நீங்க திரும்பி வரும்போது உங்க கையில கொடுத்துருக்கிறான் இல்ல. இந்த ஒரு நீதியின் நிமித்தம் இந்த பங்கு என்ன பண்ணணும்னா 600 பேருக்கும் ஷேர் பண்ணப்படணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், மனிதர்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை அடைக்கிறதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்றைக்கு எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்கு, அந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறதற்கு, அந்த பதவியை உங்க கையில ஆண்டவர் தருவதற்கு, அந்த மகிமையை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை எங்கேயாவது ஒண்ணு கர்த்தர் தேடுறாரு. உங்களுக்கு தேடுறாரு, எனக்கு தேடுறாரு. மகனே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, மகளே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அத்தனை பேரும் தட்டி விடுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது, அத்தனை பேருக்கு இவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கும் போது, அத்தனை பேரும் இவனுக்கு எந்த கஷ்டமும் படலை, இவனுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஆமென் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய பிரியத்தினால எப்படியாவது அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கணும்ன்றதற்காக, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் போராடுகிறார், ஆண்டவர் வழக்காடுகிறார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நீங்க இதை பார்ப்பீங்க, உங்களுக்கு தானாய் அது கடந்து வரும், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது கொள்ளையாடின பொருளாய் மாறும். அதற்கு தகுதியே இல்லையே, நான் ஒண்ணுமே செய்யலையே, எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிற அந்த காரியத்தை கூட கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து அதன் மூலமாய் அதை தருவே. நம்புறவங்க ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வசனத்தினுடைய வல்லமை கடந்து போவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து போவதாக. இப்போ இயேசுவே இவனுக்கு கொடுக்க கூடாது, இவனுக்கு கிடைக்க கூடாது, இவன் இதை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் தடையாய் நிற்கிறார்களோ அந்த தடையை உடைக்கிறதற்கு ஒரு தாவீதை எழுப்பினது போல இப்பொழுது எங்க ஏசப்பா ஒரு உதவியை எழுப்பி என் பிள்ளைய அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.